பாப்பா போனதுக்கப்புறம் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங்கு. ஓகே போகலாமா? நான் எப்படியோ அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அப்படியே கேட்டால் அண்ணனோ தான் சொல்லுவாங்க. சரி விட்டுட்டேன். சும்மா சொன்னேன், சும்மா ரவுண்ட் ஆச்சு போயிட்டு வரலாம். பாப்பா போனதுக்கப்புறம் எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங். எஸ், போகலாம். இருக்கிறது 40 நிமிஷம் தான். டக்குன்னு எங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு வா. அப்படியே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் நாளைக்கா ஃப்ரெஷ்ஷாக போயிருந்துருக்கலாம்ல. மண்டே ரஷ் இருக்காது. இன்னும் கரெக்டு தான். இனி வேற பாண்டியில் வேற இருக்கோமா, செம்ம இது இல்லை. பாண்டி ஒரே பிஸியாக இருக்கும் இன்னைக்கு. எங்கே போனாலும் ரஷ். நம்மளுக்கு டைம் தான் ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு சும்மா காரில் ரவுண்ட் போயிட்டு வந்தால் கூட ஓகே தான். அது சாட்டிஸ்ஃபை ஆகாது இல்லை. ஆமாம், அட்லீஸ்ட் எங்கன்னா போய் உட்காரணும். காஃபி ஆச்சு பீஸ்ஃபுல்லாக குடிச்சிட்டு அவசரமாக கிளம்பி வந்தேன். முன்னெல்லாம் எப்படா வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வீட்டை விட்டு கிளம்பணுனாலே சரி பாப்பா விட்டு வரணுமே அப்படின்ற மாதிரியே இருக்குதா? பாப்பா கொஞ்சம் பார்த்தாலே வெளியே வரணும்னு தோணவே இல்லை. அவளை கூட்டிட்டு வந்தா அது வேற விஷயம். பீச் போயிடவா? பீச் பக்கத்தில் எப்படியும் கெஃபே இருக்கும்ல. இருக்கும், ஆனால் அங்கே பார்க்கிங் தான் கிடைக்காது. It's been a long day. I see my friend. ரெண்டா நான் ரொம்ப நாள் கழிச்சு நீ விலாகுல வரிய என்ன சொல்ல நினைக்கிறேன். நானா ரொம்ப மிஸ் பண்ணேன். So sorry. ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். vlog பண்றதெல்லாம் மிஸ் பண்ணேன். அங்க ஜாலியாக சுற்றுறதெல்லாம் மிஸ் பண்ணேன். ரொம்ப போர் அடிச்சுதுங்க. செம்ம போர். ஆனால் அவ்வளோ போர்லேயும் நான் ஒன்றுமே பண்ணல. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒன்றுமே பண்ண மாட்டேன். சாப்பிடுவேன் தூங்குவேன். செக்கப் போவேன், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேன் இந்த 4 மாதம் 5 மாதம். கிட்டத்தட்ட நீ 5 மாசத்துல கிளம்பி 5 மாசம் எப்படி ஓடிச்சுனே தெரியல. எப்படி போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு பாப்பா கையில இருக்கா. எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஈவன் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே பிளர். இப்போ 15 days 17 days 16th டே இல்ல 17th day 17th day ஆயிருக்கு. எவ்வளோ ஃபாஸ்டா போச்சு. இவங்க வந்து 17th day ஆயிருக்கு. இன்னும் ஒரு எவ்வளவு நாள் இருக்கு? இன்னொரு 13 நாள் திருப்பி துபாய் போகணும். ஆமா, அவ்வளோ ஸ்பீடா போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. டைம் இப்போ வந்து 4:31. எங்களை வந்து ரிட்டர்ன் வர சொன்ன டைம் வந்து 5 மணி 5:05 வர சொன்னாங்க. தெரியல என்ன பண்ண போறோம் தெரியல. எங்க போக போறோம் தெரியல. இது வந்து இதெல்லாம் இருக்கும் பாரு, அந்த கஃபே அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு. போவோம். அங்கேயா போற? சரி ஓகே ரிட்டர்ன் போயிடலாம். விடு, ரிட்டர்ன் நம்மளுக்கு டைம் இல்ல. ராக் பீச் போயிடலாம். விடு, சரி போ. ஏதோ ஒரு இடத்துல வேணாவா? எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஏன் வேணாம் சொல்றேன்னா, ஆல்ரெடி போயாச்சு, நீ பார்த்தாச்சு. சரி இட்ஸ் ஓகே. நல்லா இருந்தா திரும்ப போலாம். பசங்களை கூட்டு வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சின்ன பசங்க பொடிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நான் எப்படி கேக்குறேன், ரொமான்டிக்கா அந்த மாதிரி கேக்குறேன். ஒரு வராது. இது எப்படி இருக்கும்னா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும். ஃபுட் கோர்ட் பிளஸ் இந்த கேம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு எதுக்கு நான் வரணும் கூட? சரி இப்போ எங்க போறோம்? ராக் பீச். போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம். அங்க போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்றோம். பை. இதுதான் வந்து அஃபிஷியலி காக்காவோட டாய்லெட்லாம் இதுதான். இந்த சிலை தான். சும்மா ஒரு ரவுண்டு அதை அப்படியே விலாகாக எடுத்து போடலாமே, அவ்வளோதான். ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வரோமா. ஃபர்ஸ்ட் அவுட்டிங் ஆஃப்டர் பேபி. இதெல்லாம் இனிமேல் வாஃபல் வாங்கிட்டு கூட போய் உட்காந்துடலாம். மேலே தான் போகணுமா? ஸ்டோரேஜ் இல்லடா, கவலையா இருக்கு. இருக்காங்க போனா வேலையாச்சும் நல்லா இருக்குமா? வேலை நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். வேற என்ன போகலாம் இல்லைன்னா? ஓப்பனா தேர்ட் ஃப்ளோர். பட்டி ஃபுல்லுன்னு போட்டுக்குது படிக்கிறது. நைஸ். ஓ
நல்லா இருக்கே. காஃபி காஃபி இருக்குமா? ஆ கேட்டு பார்க்குறீங்க. காஃபி இந்த காஃபி மட்டும் குடிச்சிட்டு இப்போ எப்படி டைம் ஆயிடுச்சு. செமையாக இருக்குல்ல? செம ஸ்பாட் அண்ணா. ஸ்பாட் நல்லா இருக்கு பட் பயங்கரமான ஸ்பாட்டு. பட் ஒன்லி காஃபி மட்டும் கிடைக்கிற மாதிரி தான் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போனால். இங்கே இதுதான் பிரச்சனை. ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு நல்ல இது மாதிரி ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் வரணுன்னா அது பாரோட சேர்ந்து வர்றீங்க பாண்டியில். அது ஒரு தொல்லை. பார் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் மட்டும் இந்த மாதிரி எதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பண்ணலான்னா இங்கே ஒரு வாஃபுல் வாங்கிட்டு உள்ளே வந்து எதாவது ஜூஸ் வாங்கிட்டோம், ஃப்ரெஷ் ஜூஸு வாங்கி இப்படி உட்காந்துடும் ஆப்போசிட்டில். இருக்கு ஐஸ் லாட்டே அமெரிக்கானோ, ஹேசல்நட் கோல்டு காஃபி. ப்ரோ ஒரு ஃபில்டர் காஃபி இல்லையா? வேறு என்ன இருக்குது? ஹாட்டாக என்ன இருக்கு? கோல்ட் காஃபி தான். போயிட்டு போ. டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். மூடு போயிடுச்சு. A few moments later. இந்த காஃபி நல்லா இருக்குல்ல? சரி இங்கே இருக்கும். நைஸ். காஃபி இருக்குமா? காஃபி இருக்குல்ல? ஆக்சுவலாக உள்ளே ஒரு நடந்து வந்துட்டு இருந்தோம். நாங்கள் போன கடையில் வந்து இது கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கஃபே ஒன்று பிளான் பண்ணோம். அங்கே போனால் ஆக்சுவலாக கஃபே க்ளோஸ்டு, ஒன்லி பார் தான் ஓப்பன் அப்படின்னாங்க. சரி அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு நடந்து போயிட்டு இருந்தோம். அந்த வேல ஒரு கஃபே பார்த்தோம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். உனக்கு என்ன ஆஃப்கோர்ஸ் லாட்டே தானே? வேற என்ன? மன்ச்சீஸ். மன்ச்சீஸ். I want munchies and coffee. ஃபுல்லுன்னு மூஞ்சில் அடிக்குதாங்க. ஆச்சு கொஞ்சம் ஏந்திரு ஒரு நிமிஷம் ஏந்திரு பட் அங்கேருந்து வியூ நல்லா இருக்கு. போகிற என்னத்த பேசி முடிச்சிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப பேசிடுங்க. பார்த்தா ரெக்கார்டே ஆகும். திரும்ப அந்த ஃபீலிங்ஸ்லாம் வராது. நான் கூட இந்த மாதிரி இதுலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஒர்க் பண்ணுறதுலாம் ஒரு ஜாலியாக அந்த ஹோட்டலில் சேலரி மட்டும் ஸ்டோரி. இங்கே அடிக்கிற வெயிலும் உண்மை இல்லை. துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு இல்லை செம வெயில் அடிக்கும். பால்கனியில் நிற்க முடியாது. ஆனால் வெளியெல்லாம் சுத்த போகும்ல. அப்போல்லாம் பதினமா பெருசாக நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லைல்ல. அவ்வளோ அண்ணல் இந்த மாதிரி வேர்வை. எங்கே? துபாயில் அண்ணல் வேர்வை ஃபேஸ் பண்ணது இல்லையா? நம்ம வெளியே போகணும். மோஸ்ட்டாக வெளியே போகும்போது காரில் ஏசியில் போயிடுவேன். காரில் ஏசியில் போயிட்டு உள்ளே போயிட்டு மோஸ்ட்டாக இன்டோரில் இருப்போம். அவுட்டோரில் இருக்கும்போது கூட நான் எப்படி அண்ணல் சொல்கிறது வெளியே போகும்போது கூட நீ வந்து இந்த மாதிரி அப்படியே நாக்கு தள்ளுற தண்ணி வேணும். வாட்டர் கேளு கொஞ்சம் தண்ணி. இந்த மாதிரி எப்படி ரொம்ப தாகமாக தேர்ஸ்டி அப்படியே ட்ரை அவுட் ஆன மாதிரிலாம் இருந்ததில்லை. ஆனால் இங்கே வெயில் இல்லை பெருசாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் வந்து ஒரு மாதிரி அப்படியே எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஆகுது. இங்கே இருக்கிற வெயில் வந்து எனக்கு வந்து ஸ்வெட் ஆகுது. துபாயில் பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. துபாயில் ஸ்வெட் ஆகாதா? எனக்கு பெருசாக இங்கே இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி போனாலே உனக்கு அப்படி ஊற்றும். எனக்குலாம் எனக்கு அப்படி பெருசாக நான் நடந்து போகிற எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். சும்மா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். ஃபுல்லாக இந்த டிஷர்ட் ஃபுல்லாக ஈரமாயிடும். இங்கேயும் அதே மாதிரி தான் ஆகுது. இப்போ டிஃப்ரென்ஸ் எனக்கு டைம் 5:30 ஆயிடுச்சு. கடை பண்ணிட்டு கடைன்னா என்னால் பண்ண முடியாது. கடை அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட முடியாது. ஆக்சுவலியாக பீஸ்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இது பிடிச்சிருக்கு. வீட்டில் கூட நான் டீ காஃபி சாப்பிட்டா பட்டர் பிஸ்கெட்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ இங்கே இந்த பட்டர் பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இதுவா க்ரீன் கலரில் தானே இருக்கும். அது வேறு. அப்போ அது இல்லையா இது? ஒரு இடத்துக்கு போனால் சரி ஓகே போனால் ஒரு 4 ஃபோட்டோ 5 ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு மேக்ஸிமம் 10 ஃபோட்டோ எடுத்துகிட்டு விட்டுணும். போனால் 300 ஃபோட்டோ 400 ஃபோட்டோ எடுத்தால் எப்படி ஸ்டோரேஜ் இருக்கும்? உட்காந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நீ இப்போ ஒரு இருக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் கொடுத்தா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே அழகாக நறுக்குன்னு எடுத்து கொடுத்தேன். இவங்க வந்து 10 ஃபோட்டோ என்னை ஒரே ஸ்டில் எடுப்பாங்க. எல்லாமே கண்ணம்பி அப்புறமா வந்து அந்த ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ தான் போடுறேன். ஏன்னா நான் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தேன். நான் கரெக்டாக போஸ்ட் கொடுப்பேன். ஓகே எடுக்கிறாங்கன்னா கண்ணை சிமிட்டாமல் வாயை கட்ட வச்சுட்டு
அப்படியே வச்சிருக்கோம். அப்ப நான் ஒரு எங்களுக்கு ஃபோட்டோ post ஏதாவது அப்படியே கண்ணு சிமிட்டிக்கிட்டு திரும்பிக்கிட்டு அப்படியே டக்குன்னு கொடுத்துருந்தா எப்படி எடுக்க முடியும்? எனக்கு இப்போ போஸ்ட் கொடுக்க தெரியல. ஆமாம். சரி இங்கே தானே அந்த இதெல்லாம் பேப்பர்ஸ் அது நம்ம எப்படி இருக்குது? நாட்டு சக்கரை அது ப்ரௌன் சுகர், அதுதான் ப்ரௌன் சுகர்ன்ற இதில் தப்பு ஒன்றும் இல்லையே. ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர். யூ ஷுட் ட்ரை திஸ். ஐ வாண்ட் டு ட்ரை தட். ஜஸ்ட் a sip. எனக்கு ஐஸ் டீ அவ்வளோ பிடிக்கும், அதுவும் பீச் ஐஸ் டீ. இது சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. என்னென்னா இந்த லெமனு, அதுக்கப்புறமேட்டு அந்த டீ இருக்கும்ல, டீ பேக்கு அதெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு வந்து டாக்டர் வந்து காஃபி தான். ஆமாம், என்னை ஆற வச்சு தானே சாப்பிட சொன்னாங்க. ஆனால் சில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாது, சில்லுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சில்லுன்னு சூடாக எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ லைட்டாக சிப் வச்சிரு, நீ நல்லா மிக்ஸ் பண்ணு. டேங்கியா செம்மையாக இருக்குல்ல? ஸோ குட். உனக்கு பிடிக்கும்ல இது? அது பேர் என்ன? அல்ஹாரா. ஆ? அல்ஹாரா துபாயில் சுலைமானி. அல்ஹாரால போயிட்டு எக்ஸாக்ட்லி லைக் சுலைமானி. சுலைமானி டீயை வந்து சில்லுன்னு குச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சுலைமானி கோல்டாக ஐஸ் டீ மஸ்ட் ட்ரை. ஃபில்லியில் இருக்க பீச் ஐஸ் டீ பிடிக்கும். ஆனால் அதை விட நிறைய இடத்துல பீச் ஐஸ் டீலாம் சூப்பராக இருக்கும். பட் யூஸ்வலாக சில்லி வந்து அங்கே குடிச்சு பழகிட்டோமா, அதனால எனக்கு இப்போ கில்லி பீச் ஐஸ் டீ பிடிக்கும் போல. ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதில் ஆக்சுவலாக வீட்டில் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. வீட்லேயும் எனக்கு காஃபி தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்களா, டாக்டர் நிறைய காஃபி குடிக்க வேற சொல்லிட்டாங்க. காஃபி குடிச்சு எனக்கு அப்படியே சலிச்சு போயிடுச்சு. ஏன் காஃபி குடிக்கணுங்க? ஏன் தலைவலிக்காகவா? சர்ஜரி பண்ணால் நிறைய மெடிசன் அதெல்லாம் போட்டதுனால தலைவலி அதிகமாக வந்துச்சு. எல்லாருக்கும் வரும் தான், அதனால் காஃபி நிறைய எல்லாருக்குமே தெரியும். டெலிவரி பண்ணனா எல்லாருமே காஃபி நிறைய குடிக்கும். ப்ரெக்னென்சி டைம்லையாச்சு காஃபி டீக்கு என்ன குடிக்கும் போதும் ஸ்டெப்ஸில் உட்காந்து குடிப்போம், கொஞ்சம் காற்று வாங்கி குடிப்பேன் ஸ்டேஸில் ஸ்டெப்ஸில். இப்போ அது கூட பண்ண முடியல, ரூம்லேயே உட்காந்து காஃபி குடிக்கிறதுனா மாதிரி டிப்ரெஷனாக அதான் கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்குது. வீட்டில் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ தான் கால் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15-20 மினிட்ஸாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ முடிச்சுட்டு கடை ஓடணும். சரி ஓகே, நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு காருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பை. 5:50 இன்னொரு 10 நிமிஷம் டைமு. அதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு சிப்புன்னு போக வேண்டியதான். லைனாக வந்து அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட்டு போட்டுனே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் நின்று போய் இறங்கி இஷ்டத்துக்கு சாப்பிட்டுலாம் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. வெவ்வேறு அந்த இதெல்லாம் வந்து கெபாப் மாதிரிலாம் ஃப்ரை பண்ணி இது பண்ணுவாங்க. இன்னும் கடை இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணல, லைனாக ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் துபாயில் சாப்பிட்ருக்கோம். நம்ம ஊர் தான் அதுவும். துபாயில் வந்து அந்த மாதிரி தான் அங்கங்கே போய் சாப்பிட்ருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம ஊரில் இங்கே சாப்பிட்ற மாதிரி வராதுல்ல. இங்கே அது டேஸ்ட்டு அது அங்கே வராது தான். என் மூஞ்சி மறைச்சதான் சொல்லுவேன். You can't see me. என்ன இது? I'm coming for you. I miss you. எல்லாமே ஒரு மாதிரி போட்டு மண்டே உருட்டும். ஆனா ஒன்ஸ் அது பாப்பா அந்த மூஞ்ச பாக்கும்போது அவளோட எல்லாமே மறந்துடும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். எல்லாம் குழந்தை பெற்றுக்கோங்க, உங்க ஜாலியா இருங்க. வச்சுட்டேன் ஆல்ரெடி, ஃபோன் நானே வச்சுக்கேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. திருமணிக்கு வந்துட்டோம். ஆமா, வீட்டுக்கு போக வேண்டியதான். அவரை பார்த்து எங்க அப்பா இல்ல அந்த கம்பாவை லைட்டா மறைச்சிச்சு. இந்த ஹேர் மட்டும்
ஓகே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் பெருசா இதாக இருக்குது, நாங்கள் சும்மா ஒரு அவுட்டிங் அதை அப்படியே வந்து உங்களுக்கு காமிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே டாடா பை 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 பாய் பாய். க்ளோஸ்.